ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறது குக்கர்லன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் சேல்ஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள், எந்த ஒரு ஹோல்ஸுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டின்னை க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். மைதா 120 கிராம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்டோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் 15 கிராம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். சாக்லேட் கேக் செய்யறதுக்கு ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணோம். சால்ட் ஒரு பிஞ்ச். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்பைன் ஆகி வர்ற மாதிரி. இப்போது இன்னொரு பவுலில் ஆயில் 35 கிராம், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், சாக்லேட் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இதில் எசன்ஸ் ஏதாச்சும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் மீடியம் சைஸ் எக்கு 5 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது கேக் ஜெல் மெத்தட். ஸோ கேக் ஜெல் 10 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நான் பண்ணியிருக்கிற ஸ்பாஞ்ச் 650 சம்திங் வந்துச்சு. ஸோ நீங்கள் 1 kg கேக் பேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா 650 to 700 கிராம்ஸ் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கணும். ஸோ என்னோடய ஸ்பாஞ்ச் 650 வந்துச்சு. அதுக்கு நான் யூஸ் பண்ண கேக் ஜெல் மெஷர்மெண்ட் தான் 10 கிராம். 75 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ். கேக் ஜெல் போட்டிருக்கிறதுனால நல்லாவே பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வராது, தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி தான் வரும். நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ரிப்பன் வராது. ஜஸ்ட் தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ எடுத்து போர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பிரித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பீட் கொடுத்துக்கோங்க 1 மினிட்க்கு. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் பேட்டர் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிப்பன் கன்சிஸ்டன்சி வருது. நான் எதுவுமே அசைக்கலை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் ரிப்பன் மாதிரி விழுகுதில்ல, அதுதான். இப்போது நம்ம ஆயில் எசன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தது இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் 7 inch டின்னில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண குக்கர் தான் இது, வேஸ்ட்டு குக்கர். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டு குக்கர் ஏதாவது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் குக்கர்லேயே பண்ணலாம் அண்ட் பிஸ்னஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பேட்ரு ஃபுல்லாகவே நான் 1 ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணியிருக்கேன். ஒரு டூத் பிக்கை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ கடாய் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அதில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். நான் 7 inch டின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஃப்ளஃபியாக மேலே வரைக்கும் வந்திருக்கு. இன்கேஸ் 8 inch டின் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ கேக் பேக் ஆகிடுச்சு. இன்னும் ஹாட்டாகவே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு செய்கிறீங்க, பிஸ்னஸ்க்கு செய்யாமல் அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேக் ஜெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இப்படி சைட் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுங்க. இப்போ நான் ஹாட்டாக இருக்கும்போதே எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கேக் எடுக்கும்போது லைட்டாக உடஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும். ஸ்பாஞ்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃப்ளஃபியாக வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்பாஞ்சை பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிறத எந்த ஒரு ஹோல்ஸுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. நடுவில் நிறையா ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருக்குன்னு மீனிங். நான் இப்போ கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குக்கர்லேயே நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.